வணக்கம். இந்த இடத்தில் நாம் கும்பமேளா காலத்தில் மட்டுமே காட்சி தரும் மர்மம் நிறைந்த நாகா சாதுகள் பற்றி ரொம்பவே சுவாரஸ்யமான 5 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நாகா சாதுகள் யார், நாகா சாதுவாக மாற சேர்க்கை எப்படி நடைபெறுகிறது, நாகா சாதுவாக மாற விரும்பும் ஒரு துறவி முதலில் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நாகா சாதுக்கள் மேற்கொள்ளும் பயிற்சிகள், அதே போல எப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வளர்ந்த கோகுல் நகரத்தை பாதுகாக்க ஆப்கான் படையுடன் நாகா சாதுக்கள் மோதினார்கள் என்பதையும், வாழ்க்கை முழுவதும் எல்லாத்தையும் துறந்து வாழும் நாகா சாதுக்கள் கடைசியாக உயிரை எப்படி விடுகிறார்கள் உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கச்சேரி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாகா சாதுக்களே சனாதன தர்மம், அதாவது இந்து தர்மத்தின் பாதுகாவலர்கள் என்று கூறுவதுண்டு. இந்து மதத்தில் இருக்கும் துறவியலின் உச்சக்கட்டம்தான் நாகா சாதுகள் என்றும் கூறப்படுகிறது. 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்து மகா துறவி சங்கராச்சாரியா அவர்கள்தான் நாகா சாதுக்களை உருவாக்கியிருந்தார். இதன் நோக்கம் சனாதன தர்மம், அதாவது இந்து கோவில்களையும் இந்து மதத்தையும் பாதுகாப்பது. இதற்காக இந்தியா முழுவதும் பல நாகா சாது அக்காடாஸ், அதாவது நாகா சாது அமைப்புகளை நிறுவினார். நாகா என்பதன் பொருள் மலைவாசிகள், மலையில் வாழ்பவர் என பலவிதமாக கூறுகிறார்கள். முற்றும் திறந்த நாகா சாதுக்கள் கும்பமேளா நேரங்களில் மட்டுமே காட்சி தருவார்கள். அதன்பின் மீண்டும் மலைகள், குறிப்பாக இமயமலைக்கே சென்று கடவுள் தியானம் உட்பட ஆன்மீக வேலைகளில் ஈடுபடுவார்கள். அட்மிஷன், சேர்க்கை. நாகா சாதுகளின் பல அக்காடாஸ் உள்ளது. அதாவது ஜூனா, ஸ்ரீ நிரஞ்சனி, ஸ்ரீ மகா நிர்வாணி, அட்டல், ஆனந்த், அவஹான் போன்ற பல அக்காடாக்கள் இருக்கிறது. அதில் சில சிறிய மாற்றங்களோடு கட்டுப்பாடுகள் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு அக்காடாவை தேர்வு செய்து சன்னியாசிகள் விண்ணப்பிக்க வேண்டும். கும்பமேளாவுக்கு 6 மாதங்களுக்கு முன்பே இந்த சேர்க்கை ஆரம்பமாகிவிடும் என்று கூறப்படுகிறது. அதன்பின் கும்பமேளா நடக்கும்போது இன்டர்வியூ உட்பட பல விதமான ரவுண்டுகள் நடப்பதாக கூறப்படுகிறது. அதாவது பேக்ரவுண்டுகள் சரிபார்க்கப்பட்டு கடந்த 6 மாதங்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி கழித்தார்கள், அவர்களது குடும்ப பின்னணி ஆகியவை சரிபார்க்கப்படும். அதன்பின் தகுதியானவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் தனக்குத்தானே இறுதி சடங்கு நடத்த சொல்வார்கள். அதன்பின் இவர்களுக்கு புதிய பேர் வழங்கப்படும். அதன்பின் இவர்கள் அமிர்த் ஸ்நான், அதாவது அமிர்த குளியலுக்கு அனுப்பப்படுவார்கள். அதன்பின் 10 முதல் 12 ஆண்டுகள் வரை இவர்கள் துறவியல் மேற்கொள்ள வேண்டும். அதன் பின் தான் நாகா சாதுவாக மாற முடியும் என்று கூறப்படுகிறது. இப்போது பிரயாக்ராஜ் நகரில் நடந்து கொண்டிருக்கும் மகா கும்பமேளாவிலும் கூட ஆயிரக்கணக்கான இந்து இளம் சன்னியாசிகள் நாகா சாதுவாக மாற விண்ணப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. நிர்வாணம், உலகின் சாதாரண மனிதனின் உள்ள உறவுகள், பொன் பொருள் மீதான ஈர்ப்புகளை துறந்தமைக்கு அடையாளமாக நாகா சாதுக்கள் ஆடை எதுவும் அணிய மாட்டார்கள். பெரும்பாலும் பஸ்ம், அதாவது சாம்பலைத்தான் உடலில் பூசிக்கொள்வார்கள். ஏனெனில் மனிதன் கடைசியில் சாம்பலாகி போவதை குறிக்கும் வகையில் சாம்பல்தான் மனித வாழ்வின் உண்மை என்பதை தாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்பதின் அடையாளமாக சாம்பலை மட்டும் நாகா சாதுக்கள் உடலில் பூசிக்கொள்வார்கள். பயிற்சி. பொதுவாகவே இந்து சாமியார்கள் என்றால் அமைதியானவர்கள், என்ன செய்தாலும் வன்முறையை கையில் எடுக்க மாட்டார்கள் என்ற கருத்து பரவலாக நம்பப்படுகிறது. ஆனால் நாகா சாதுக்கள் தற்காப்பு உட்பட பல விதமான போர் பயிற்சிகளை எடுப்பவர்கள். ஏனெனில் இவர்களின் பிரதான நோக்கமே இந்து தர்மத்தை காப்பதாகும். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கும் கோகுல் நகரத்தில் இந்த போர் நடக்கிறது. கோகுல் நகரம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வளர்ந்த ஊராகும். இதனால் இந்து மக்களின் ஒரு முக்கிய புனித நகரமாக கோகுல் நகரம் கருதப்படுகிறது. அலி அப்தாலி என்ற ஒரு கொடூரமான ஆப்கான் மன்னன் இந்தியா மீது தொடர்ந்து 4 முறை படையெடுத்து வந்தான். அப்பொழுது தோல்வியே சந்திக்காத அவன் தான் கைப்பற்றும் ஊர்களில் உள்ள கோயில்களையும் அழித்தும் இந்து மக்களை படுகொலை செய்தும் முன்னேறி கொண்டிருந்தான். இந்த நிலையில் 20,000 படை வீரர்களோடு தனது 2 தளபதிகளை பல்லப்கட், மதுரா, ஆக்ரா, விருந்தாவன் பகுதிகளை தாக்க அனுப்புகிறான். மதுராவை வெற்றிகரமாக தாக்கி அழித்திருந்த இந்த படை அடுத்து ஆக்ரா நகரத்தை நோக்கி நகர இருந்தபோது நாம் ஏன் 9 கிலோமீட்டர் தூரமே இருக்கும் கோகுல் நகரத்தை தாக்கக்கூடாது என்று நினைத்து தளபதி சர்தார் கான் 10,000 வீரர்களோடு கோகுல் மீது படையெடுக்கிறான். ஆனால் அவன் கெட்ட நேரம். அப்பொழுது கோகுல் பகுதியில் நாகா சாதுக்கள் முகாமிட்டிருந்தனர். கோகுல் நகரத்தை தாக்க ஆப்கான் படைகள் வருகிறது என்பதை அறிந்த 4,000 நாகா சாதுக்கள் கோகுல் இந்து மக்களையும் கோவில்களையும் பாதுகாக்க போருக்கு தயாரானார்கள். 10,000 ஆப்கான் வீரர்களுக்கு எதிராக 4,000 நாகா சாதுக்கள் உக்கிர போர் புரிந்தார்கள். முதலாக தோல்வியை சந்தித்த அலி அப்தாலி படைகள் நாகா சாதுக்களின் போர் திறமையை சமாளிக்க முடியாமல் கோகுல் நகரத்தை விட்டு பின்வாங்கினார்கள். இந்த சண்டையின் முடிவில் ஆயிரக்கணக்கான ஆப்கான் வீரர்கள் கொல்லப்பட்டதோடு 2,000 நாகா சாதுக்கள் தங்கள் உயிரை அர்ப்பணித்தார்கள் என்று கூறப்படுகிறது. அஹ்மத் ஷா துர்ரானி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆப்கானிஸ்தான் என்ற புத்தகத்தில் இந்த பேட்டில் ஆஃப் கோகுல் பற்றி குறிப்பிருக்கிறது.
மாசான் ஹோலி. இந்து மக்கள் நிறங்களை ஒருவர் மீது ஒருவர் பூசி ஒவ்வொரு ஆண்டும் ஹோலி பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். அதே போல சிவபெருமானும் மாதா பார்வதியும் இணைந்த நாளே மாசான் ஹோலியாக சிவபக்தர்கள் கொண்டாடுவது வழக்கம். ஏனெனில் அன்று சிவபெருமான் அவர்களே சாம்பலை பூசிக்கொண்டு மாசான் ஹோலி முதலாக கொண்டாடியதாக கூறப்படுகிறது. அதுபோலவே இந்த மாசான் ஹோலி நாளில் கலருக்கு பதிலாக சாம்பலை ஒருவர் மீது ஒருவர் பூசி சிவபக்தர்கள் கொண்டாடுவார்கள். இந்த மாசான் ஹோலியை நாகசாதுக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம். இறுதி நாட்கள். மரணத்திற்கு பின் பெரும்பாலான இந்துக்களை எரிப்பது போல் அல்லாமல் நாகசாதுக்கள் இறுதி நிமிடங்களை அடையும் போது குழி ஒன்று தோண்டி அதில் அவர் இறக்கப்படுவார். வாழ்க்கை முழுவதும் கடவுளை நினைத்து தியானம் செய்தது போலவே அந்த குழியில் உட்கார்ந்து கொண்டு அந்த நாகசாது தியானம் செய்வார். அப்படி உட்கார்ந்த நிலையிலே அவர் மீது மண் போட்டு அவரை சமாதியாக்கி விடுவார்கள். அல்லது ராமாயணத்தில் பகவான் ஸ்ரீராமர் ஜல் சமாதி அடைந்தது போலவே ஏதாவது ஒரு ஆற்றில், பெரும்பாலும் புனித கங்கை நதியில் இறங்கி ஜல் சமாதி அடைந்து விடுவார்கள் நாகசாதுக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.